ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிபெண்டன்ட் பாஸ்னா என்ன, அந்த டிபெண்டன்ட் பாஸை யாரெல்லாம் எடுக்க முடியும், டிபெண்டன்ட் பாஸில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியும், அதுக்கு எவ்வளோ சேலரி இருக்கணும், டிபெண்டன்ட் பாஸில் வர்றவங்க ஒர்க் பண்ண முடியுமா, இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு நினச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியை டிபெண்டன்ட் பாஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் பாஸில் யாரெல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேலரி $6000 மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் டிபெண்டன்ட் பாஸில் உங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியும். $6000 வந்து மோஸ்ட்லி என்னென்ன பாஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இ பாஸில் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு எஸ் பாஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதிகமாக இ பாஸில் தான் டிபெண்டன்ட் பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, டிபெண்டன்ட் பாஸில் ஃபேமிலியில் யார் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், உங்களோட குழந்தையை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் உங்கள் குழந்தை 21 வயசுக்கு வந்து மேலே இருக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அன்மேரிடாக இருக்கணும். அப்போ என்னோட அப்பா அம்மாவை டிபெண்டன்ட் பாஸில் கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அவங்கள எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் விசிட்டர் பாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ் சிங்கப்பூரில் இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு உங்களோட சம்பளம் $12000 மேலே இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் கூட்டிகிட்டு போக முடியாது. அதாவது ஒய்ஃபு குழந்தைய கூட்டிகிட்டு போகணும்னா $6000 மேலே இருக்கணும். அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட சம்பளம் $12000 மேலே இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த டவுட் இருக்குது, டிபெண்டன்ட் பாஸில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து டிபெண்டன்ட் பாஸில் ஒர்க் பண்ண முடியாது. 2021க்கு முன்னாடி வந்துட்டு டிபெண்டன்ட் பாஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் 2021 மே மாதத்துக்கு அப்புறமேட்டு டிபெண்டன்ட் பாஸில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்துருச்சு. அப்போ அங்கே ஒர்க் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிபெண்டன்ட் பாஸில் போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வேலை தேடி உங்களோட பாஸை எஸ் பாஸாவோ இல்லை இ பாஸாவோ மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் சிங்கப்பூரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் விசாலாவும் அவங்களோட ஒய்ஃபை வந்து டிபெண்டன்ட் பாஸில் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு எல்ஓசி அப்படிங்கிற ஒரு லெட்டர் வேணும். உங்கள் ஒய்ஃப் வந்து அங்கே உங்களோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவங்கள அப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 30% மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் சார்ஜ் $105 கேட்பாங்க. இஷ்யூயன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $225 கேட்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியும். ஒர்க் பர்மிட்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களோட சம்பளம் $6000 இருக்க சான்சஸ் கிடையாது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஃபுல் வீடியோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.